ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரிஸான நீஸ்கோய் சீசன் 2 எபிசோட் 1 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இங்கே ஓடிட்டு இருக்கிற ஓப்பனிங் சீன் வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் ரீசெண்டாக ஃபேமஸ் ஆச்சு. இதோட அனிமேஷனை மட்டும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே அது வேற லெவலில் இருக்கும். சீசன் 1 விட சீசன் 2 ரொம்பவே சூப்பராகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் போகும். ஸோ பொறுமையாக வாட்ச் பண்ணுங்க. சரி, வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நீஸ்கோய் சீசன் 2 எபிசோட் 1. இப்போ நம்ம சிட்டோகேவை தான் காமிக்கிறாங்க. அவளோட வீட்டில இருந்து அவள் எந்திக்கிறா. பட் இப்போ அவள் நார்மல் சிட்டோகே கிடையாது. அவளோட லைஃபே டோட்டலாக சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னு அவள் நம்புறா. ஆமா, ஏன்னா நான் இப்போ ஒரு லவ் பண்ணுறேன். ஆமாம், நான் இப்போ லவ்வில் இருக்கேன். லவ்வில் இருக்கிறவங்களோட வேர்ல்டு டிஃப்ரெண்ட்டாக தெரியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னோட வேர்ல்டு இன்னிலேருந்து டிஃப்ரெண்ட்டாக தெரியுமா அப்படின்னு சிட்டோகே ஹாப்பியாக போகிறா. பர்சனலி நான் எந்த சேஞ்சஸையும் நோட்டீஸ் பண்ணலையே. ஒரு வேளை கொஞ்சம் நம்ம அழகாக இருக்கோமோ அப்படின்னு சிட்டோகே பார்க்குறா. ஹே தோங்க முஞ்சே, குட் மார்னிங். இப்படி வாயை பொழந்துக்கிட்டு கொட்டாவி விடாத அப்படின்னு சிட்டோகே சொல்கிறா. வின்டர் யூனிஃபார்மில் ஒன்று பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் டைம் முட்டியை வச்சு என் மூஞ்சில அடிச்சு அதான் ஞாபகம் வருது நம்ம ஹீரோ சொல்லவும். ஓ இந்த மாதிரியா அப்படின்னு நம்ம ஹீரோவை திரும்பவும் அடிச்சுட்டு வின்டர் யூனிஃபார்மில் உன் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்திருக்கேன், அழகா இருக்க அப்படின்னு பாராட்ட வேணாம் அப்படின்னு கேட்கவும், சரி நீ கியூட்டாக தான் இருக்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். இந்த மாதிரி பேசுறதால நான் ஹாப்பி ஆகக்கூடாது. ஆனா நான் ஏன் ஹாப்பி ஆகுறேன் அப்படின்னு சிட்டோகே நினைக்கிறா. ரொரியும் ஓனட்டு ரவ கிளாஸ்ல தான் இருக்காங்க. மாஸ்டர் ராகோ அப்படின்னு சொல்லி டாச் பண்ண ஓடி வந்து நம்ம ஹீரோவை கட்டி பிடிக்கிறா. ஹீச்சிச்சோ, என் லேடி இருக்கும்போது இன்னொருத்தி கூட என் கண்ணு முன்னாடி எப்படி பண்றியா அப்படின்னு சுகமி கடுப்பாகிறா. இப்ப நான் இவனை லவ் பண்றேன் அப்படின்னா இவன் கூட சேர்ந்து நான் டேட்டிங் போகணும்னு ஆசைப்படுறேன்னா இப்ப நான் அவனை லவ் பண்றேன்னா இப்ப நாங்க என்ன பண்ணணும்? அடுத்த கட்டமா டேட்டிங் போறது, நாங்க ஒன்னா ஊர் சுத்துறது, ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு ஒன்னா நடந்து போறது. பட் இது எல்லாத்தையும் தான் நாங்க ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கோமே. நான் பண்ணாதது ஒண்ணுதான், அவனை என்ன லவ் பண்ண வைக்கிறது அப்படின்னு சிட்டோகே யோசிக்கிறா. பட் ஆனா அதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்ல நான் அப்படிலாம் திங்க் பண்ணக்கூடாது. நான் இப்ப என்ன பண்றது அப்படின்னு சிட்டோகே யோசிச்சுட்டு இருந்தா. ஷோவோட அங்கிள் அந்த லாக்கெட்டை சரி பண்ணிட்டாங்க. நம்ம ஹீரோ அதை வந்துட்டு காமிக்கிறான். சம்மந்தப்பட்ட அந்த 3 பொண்ணுங்களையும் நம்ம ஹீரோ கூப்பிட்டு பேசுறான். லாக்கெட் என்கிட்ட வந்து அப்புறம் தான் நான் மொத்தமா இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், இப்பவே அதை ஓப்பன் பண்ணுவோம், ஏன் சாவி தான் அதை ஓப்பன் பண்ணும் அப்படின்னு டாச் பண்ண வரா. கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். உங்க ஃபர்ஸ்ட் லவ் யாரு, லாக்கெட்டுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட வேணா, உங்க 2 பேருக்கும் அந்த ஆசை இருக்குதானே அப்படின்னு சொல்லி டாச் பண்ண மத்தவங்ககிட்டயும் கேட்கறா. பட் நம்ம இப்போதைக்கு அதை ஓப்பன் பண்ணாமே இருக்கலாம்னு நினைக்கிறேன். அவசரப்படணும்னு எந்த அவசியமும் இல்லையே. அது போக நம்ம சின்ன பசங்களா இருக்கும்போது இது நடந்துச்சு அப்படின்னு சிட்டோகே சொல்றா. என்ன ஓ சாவி இதை ஓப்பன் பண்ணாதுன்னு பயமா அப்படின்னு டாச் பண்ண கேட்கவும், நான் ஒன்னும் அந்த அர்த்தத்துல சொல்லல அப்படின்னு சிட்டோகே சொல்றா. இதை ஓப்பன் பண்ணலான்னு தான் எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லி ஓனடரா சொல்றா. யாரதை ஓபன் பண்ணாலும் நம்ம இது சின்ன வயசுல பண்ண பிராமிஸ் தானே அப்படின்னு ஓனடராவும் சொல்றா. எல்லாரும் கொஞ்சம் முதல்ல வெயிட் பண்ணுங்க, இந்த லாக்கெட் இன்னும் உடஞ்சு போய் தான் இருக்குன்னு நம்ம ஹீரோ சொல்றான். கீயோட ஒரு பகுதி வந்து அந்த லாக்கெட்குள்ளேயே ஸ்ட்ரக் ஆயிடுச்சு. கீ போட்டு இதுக்கப்புறம் இதை ஓபன் பண்ண முடியாது, வேணா அதை உடச்சு உள்ள என்ன இருக்குன்னு பாத்திரலாம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இப்பவே அதை உடச்சு உள்ள என்ன இருக்குன்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லி டாஜி பண்ண போறா. இது எவ்வளவு இம்பார்ட்டன் எனக்கு தெரியும், பட் இதை உடைக்க வேணாமே அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். கண்டிப்பா இதை ஓபன் பண்ண நம்ம ஒரு வழியை கண்டுபிடிக்கலாம், அதுவரை எல்லாரும் பொறுமையா வெயிட் பண்ணுங்களேன். இந்த லாக்கெட்குள்ள என்ன இருக்குன்னு பார்த்தா யார் அந்த பொண்ணுங்கிறதுக்கான ஒரு க்ளூ கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லவும், இத்தினோண்டு லாக்கெட்டுக்குள்ள அப்படி என்னதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் யோசிக்கிறாங்க. ஒருவேளை என்கேஜ்மெண்ட் ரிங்கா இருக்குமோ டாஜிபானா சொல்லவோ எல்லாரும் வைக்கப்படுறாங்க. முதல்ல அது உடஞ்சிடுச்சுன்னு சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சிட்டோகே கேட்கிறா. பட் ஒருவேளை என்னோட சாவி அதை திறந்திருந்தா நான் என்ன பண்ணிருப்பேன்? இல்ல என்னோட சாவி அதை திறக்கலன்னா இப்ப நான் அவனை லவ் பண்றேன், பட் நான் அவனோட சோல்மேட் இல்லைன்னு தெரிய வந்தா அப்ப நான் எப்படி ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சிட்டோகே யோசிக்கிறா. அது ஜஸ்ட் சின்ன பசங்களா இருக்கும்போது நடந்ததுதான், தேவையில்லாம யோசிக்க கூடாது. இப்போ இருக்கிற மாதிரியே நாங்க எப்பவும் நடந்துக்கிடுறோம். நான் அவனை லவ் பண்றேங்கிறதே அவனுக்கு தெரியாம இருந்தா போதும், அவன் கண்டுபிடிக்கலனாலே எல்லாம் நார்மலா தான் போகும் அப்படின்னு அவ யோசிச்சுட்டு இருந்தா. ஹே சிட்டோகே, இன்னைக்கு ஃபுல்லாவே நீ வித்தியாசமா நடந்துக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். என்ன இவன் கண்டுபிடிச்சானா? ஒருவேளை என் ஃபேஸே காட்டி கொடுத்துச்சோ? இல்ல அதுக்கு வாய்ப்பு இல்ல. இந்த மாதிரி எதையாச்சும் கேட்க வந்துட்டு கடைசியில மொக்கையா தான் எதையாச்சும் சொல்லுவான் அப்படின்னு சிட்டோகே யோசிச்சா. இதை ஏன் நீ என்கிட்ட முன்னாடியே சொல்லல? உனக்கு பசிக்குது தானே அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், ஓகே நினைச்ச மாதிரி நம்ம ஹீரோ மொக்கையா தான் சொல்லியிருக்கான். எனக்கு தெரியும்ப்பா, அவன் கூட இத்தனை நாள் இருந்திருக்கோம், ஃபேஸ் இவ்வளவு இன்டென்ஸா இருந்துச்சுனாலே உனக்கு பசிக்குன்னு தானே அர்த்தம் அப்படின்னு அவன் கேட்கவும், நீ ஒரு சரியான முட்டாள் அப்படின்னு சொல்லி அவன் நம்ம ஹீரோவை பஞ்ச் பண்றா. ஒரு அட்லீஸ்ட் அவ லவ் பண்றா அப்படிங்கறத நம்ம ஹீரோ கண்டுபிடிக்கல. இப்பவும் போல இவங்க நார்மலா ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. அதை நினைச்சு சிட்டோகே சிரிக்கிறா. சரியாப்பா எனக்கு ராமன் வாங்கி தானே வா சொல்லுவோம். அப்போ உண்மையிலே உனக்கு பசிக்குது தானே, அப்புறம் ஏன் அடிச்ச அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். என்னோட லிப்ஸ் ரொம்ப ட்ரையா ஃபீல் ஆகுதுன்னு சிட்டோகே சொல்லவும், லிப் கிளாஸ் போட வேண்டியதானே, என் கிட்ட ஒண்ணு இருக்குன்னு அந்த பொண்ணு கொடுக்குறா. இதுதான் லிப் கிளாஸா அப்படின்னு சொல்லி சிட்டோகேவா அதை யூஸ் பண்றா. சிட்டோகேக்கு அது பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கு. உனக்கு இது பாக்க ரொம்பவே அழகா இருக்கு, பசம சிட்டோகே இதை நீயே வச்சுக்கோப்பா, இதுல நீ ரொம்ப கியூட்டா இருக்க, நீ மட்டும் இதை யூஸ் பண்ணு, உன் பாய் ஃப்ரெண்ட் ஈஜிஜோ மயங்கிடுவான், ஸோ நாளைக்கு இதை போட்டுட்டு வா சரியா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்றா. இதுல கியூட்டா இருக்கன்னு அவன் நினைப்பானா அப்படின்னு சொல்லி சிட்டோகே யோசிக்கிறா. அவன் ஒரு முட்டாள், கண்டிப்பா நோட்டீஸ் பண்ண மாட்டான் அப்படின்னு அவ யோசிச்சுட்டு, குட் மார்னிங் டார்லிங் அப்படின்னு நம்ம ஹீரோவா அடுத்த நாள் மீட் பண்ணுவோம். குட் மார்னிங் ஹனி அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். வழக்கத்தை விட இன்னைக்கு அதிகமா குளிருது இல்ல அப்படின்னு வா கேட்டா. நம்ம ஹீரோ பெருசா அதையும் நோட்டீஸ் பண்ணல. நினைச்சேன் இவன் நோட்டீஸ் பண்ணவே இல்ல. வின்டர் வந்துட்டாலே நமக்கு உதடெல்லாம் ரொம்ப ட்ரை ஆகும்ல, என்னோட லிப்ஸ் எல்லாம் ட்ரை ஆகுது அப்படின்னு சிட்டோகே சொல்லிட்டு நம்ம ஹீரோ இந்த லிப் கிளாஸ் நோட்டீஸ் பண்ணணும்னு எதிர்பார்க்கறா. ஆமாப்பா என்னோட லிப்ஸுமே ட்ரை ஆகுதுதான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இந்த பையன் நோட்டீஸ் பண்ணவே மாட்டேங்கிறானே அப்படின்னு சிட்டோகே யோசிச்சுட்டு, பட் இந்த மாதிரி சின்ன விஷயங்களை இவன் நோட்டீஸ் பண்ண மாட்டான் அப்படின்னு சிட்டோகே கிளாஸ்க்கு போனா ஓனடரா பார்த்துட்டு கரெக்டா கேட்கவும், ஓனடரா வாயை போய் மூடிட்டு இதை அவனாதான் நோட்டீஸ் பண்ணி கேட்கணும் அப்படின்னு சொல்லி சிட்டோகே நினைக்கிறா. இந்த சின்ன விஷயத்துல அவன் ஆபியஸா நோட்டீஸ் பண்ண மாட்டான். பெருசா ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணணும்னு ஹேருக்கு ஷாம்பூ எல்லாம் வேற லெவல்ல போட்டிருக்கா. இன்னைக்கு குளிர் கொஞ்சம் கம்மியா இருக்குல்ல அப்படின்னு அவ முடிய நீட்டி காமிக்கிறா.
காமிக்கிறா. நான் யூஸ்வலா போடுற ஷாம்புவோட 5000 ரூபாய் அதிகமா இருக்கிற ஷாம்புவை போட்டிருக்கேன். அருமையான ஸ்மெல்லையும் கொடுக்கும், ஹேரோட ஸ்மூத்னஸும் ஆபியஸா எல்லாரும் நோட்டீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நினைச்சா நம்ம ஹீரோ தும்மல போட்டுட்டு நேத்தோட இன்னைக்கு கோல்டு அதிகமா தான் இருக்கு நம்ம ஹீரோ நினைக்கிறேன். அவன் திரும்பவும் நோட்டீஸ் பண்ணல. லிப் கிளாஸ் ஷாம்பு எல்லாம் ஒர்க் ஆகாது. அந்த முட்டாளுக்கு கண்ணுக்கு தெரியுற மாதிரி நான் பெருசா எதையாவது சேஞ்ச் பண்ணணும். இதுக்கு முன்னாடி நான் நெயில் பாலிஷ் போட்டதே இல்ல, கண்டிப்பா அவன் நோட்டீஸ் பண்ணுவான். ஜாக்கோ அன்னைக்கு வந்துட்டு அசைன்மெண்ட் வாங்கினல இந்த அப்படின்னு அவ பேப்பரை கொடுக்கும்போது அந்த நெயில் பாலிஷ் தெரியுற மாதிரி காமிக்கிறா. சரி நம்ம ஹீரோ வாங்கிட்டு அமைதியா இருக்குமோ கண்டுக்கலன்னு அவ டென்ஷன் ஆகுறா. உனக்கு என்னப்பா ஆச்சு, டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இந்த முட்டாள் எதையுமே நோட்டீஸ் பண்ண மாட்டேங்கிறானே, இந்த முட்டாளே நோட்டீஸ் பண்ற மாதிரி பெருசா எதையாச்சும் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இவன் நோட்டீஸ் பண்ணுவான் அப்படின்னு ரிப்பனை சேஞ்ச் பண்ணா மொத்த கிளாஸும் இப்ப அவளதான் பாக்குறாங்க. சிட்டோகே இதுக்கு முன்னாடி ரெட் தவிர்த்து வேற ரிப்பனை கெட்டினதே இல்ல, இப்ப வேற கலர் ரிப்பனை கட்டிட்டு வந்திருக்கா. புது ரிப்பன் சூப்பர்னு ஓனண்டா சொல்ல வரவோ அவ வாயை பொத்திட்டு நம்ம ஹீரோவா நோட்டீஸ் பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்க்கறா. என்ன டார்லிங் இன்னைக்கு லேட்டா வந்திருக்கீங்கன்னு கேட்கவும், ஆமா நான் கொஞ்சம் தூங்கிட்டேன் அதான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஆமா ஹோம்ஒர்க் எல்லாம் முடிச்சிட்டியா அப்படின்னு நம்ம ஹீரோ நார்மலா தான் பேசுறானே தவிர்த்து அந்த ரிப்பனை நோட்டீஸ் பண்ணவே மாட்டேங்கிறான். பாவி பையில கொஞ்சமாச்சு நோட்டீஸ் பண்ணி தொலையேண்டா அப்படின்னு சொல்லி அவ டென்ஷன் ஆகுறா. என்னை பத்தி ஏதாச்சும் நீ சொல்லணுமான்னு கேட்கவும், நீ எப்படி இருக்க எப்போ அவ்வளவுதானே இருக்கா நம்ம ஹீரோ கேட்கறான். ஹோம்ஒர்க் பண்ணி என் ஷோல்டர் எல்லாம் ஸ்டிஃபா இருக்கே அப்படின்னு அவன் நெல்சன் கொடுக்குறான்னு ரிப்பனை நம்ம ஹீரோ மூஞ்சிக்கு நேரா காமிக்கிறா. ஹோம்ஒர்க் பண்ணி டயர்டானியா இல்ல டிவி பார்த்து டயர்டானியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். இந்த முட்டாள் நோட்டீஸே பண்ண மாட்டேங்கிறானே அப்படின்னு சொல்லி அவ கடுப்பாவறா. இப்ப லஞ்ச் டைம்ல போய் அவ சாப்பிட்டுட்டு இருக்கா. அப்ப அவ டிஃபன் பாக்ஸ்ல வழக்கமா இல்லாததை விட வேற டிஷ் சாப்பிடுறாளே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நோட்டீஸ் பண்றான். ஆமா இப்ப என் சாப்பாடு தான் ரொம்ப முக்கியம், என் சாப்பாடெல்லாம் இவன் நோட்டீஸ் பண்றா, பட் என்ன நோட்டீஸ் பண்ண மாட்டேங்கிறானே அப்படின்னு சொல்லி அவ இன்னும் கடுப்பாவறா. ஜிஜோ பாய் ஃப்ரெண்டா உன்னோட எபிலிட்டியை நான் டெஸ்ட் பண்ண போறேன், இப்போதைக்குள்ள ரீசெண்டா என்கிட்ட ஏதாச்சும் மாற்றத்தை பாத்தியா அப்படின்னு கேட்கவும், நீ சேஞ்ச் ஆயிருக்கியா, ஒல்லியா இருந்து குண்டாயிட்டியா அப்படின்னு கேட்கவும் டக்குனு அடிக்கிறா. இல்ல நான் சும்மா தான் சொன்னேன், முடிய எதுவோ கட் பண்ணிருக்கியா, கொஞ்சம் ஹைட்டா வளர்ந்துட்டியா இல்ல எதுவோ டயட்ல இருக்கியா நம்ம ஹீரோ கேட்கவும், எல்லாம் தப்புன்னு சொல்றா. வேற என்ன சேஞ்சஸ் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இவன் மாதிரி ஒருத்தனுக்கு நான் எப்படிதான் விழுந்து இவனை லவ் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கவும், ஒருவேளை 3 நாளா நீ லிப் கிளாஸ் போட்டு வரியா அதை சொல்லணும்னு எதிர்பார்க்கறியான்னு கேட்கவும், அப்ப நீ அதை நோட்டீஸ் பண்ணியான்னு கேட்கவும், அப்ப நீ அதை பத்தி தான் கேட்கறியா நம்ம ஹீரோ சொல்லவும், என்னோட ஷாம்பு நெயில் பாலிஷ்னு கேட்கவும், எல்லாத்தையும் தான் நான் நோட்டீஸ் பண்ண நம்ம ஹீரோ சொல்றான். அப்புறம் ஏன்டா அதை பத்தி என்கிட்ட கேட்கவே இல்லைன்னு கேட்கவும், பசங்க இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நோட்டீஸ் பண்ணி சொல்ல மாட்டாங்கப்பா, ஏன்னா நீ அதுல ரொம்ப அழகா இருந்தா நம்ம ஹீரோ சொல்லவும், இல்ல மறந்துட்டு நம்ம ஹீரோ சொல்றான். நான் ஏன்டா அதை மறக்கணும்னு கேட்கறா. இந்த மாதிரி சின்ன விஷயங்களை பசங்க நோட்டீஸ் பண்ணணுங்கிறது தான் கேர்ள்ஸோட பெரிய ப்ராப்ளமே. நீ என்ன நோட்டீஸ் பண்ணி சொல்லலைன்னா அப்ப நான் கியூட்டா இல்லையான்னு கேட்கவும், இல்ல நீ எல்லாத்துலயும் ரொம்ப கியூட்டா தான் தெரிஞ்சாத நான் எப்படி சொல்லுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். உடனே சிட்டோகேவுமே ரொம்பவும் ஹாப்பி ஆகுறா. சரி என்னோட இந்த புது ரிப்பன் எப்படி இருக்குன்னு கேட்கவும், என்னது ரிப்பன் மாத்திட்டியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். அப்ப நீ இதை நோட்டீஸ் பண்ணலையா அப்படின்னு ஷாக் ஆகுறா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கீங்க சிட்டோகே அவளோட சாவியை அந்த லாக்கெட்ல போட்டு அது ஒரிஜினல் சாவி இல்ல அதனாலதான் அது உடஞ்சிடுச்சு அப்படின்னு. பட் சிட்டோகே அவளோட சாவியை ஒழுங்காவே திருப்பல, அவ மேல பார்க்க தூக்கிட்டா அப்படிங்கறதுனாலதான் அந்த சாவி உடஞ்சதே தவிர்த்து அதை வச்சு அந்த லாக்கெட்டை ஓபன் பண்ண முடியுமா இல்லையாங்கிறத இன்னும் இவங்க கன்ஃபார்மே பண்ணல. அது போக இந்த லாக்கெட்டை இவங்க ஓபன் பண்ணாங்க அப்படின்னா அந்த லாக்கெட்டுக்கு உள்ள ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, அதை வச்சு கண்டிப்பா நம்ம ஹீரோ யார் கூட ப்ராமிஸ் பண்ணிருந்தான் அப்படிங்கிற அந்த பொண்ணை ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். சோ அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பொறுமையா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.